ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா பிஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரோட்டீன் சாலடு. நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நைட்டே வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுடுங்க, 8 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். ஸோ நான் 100 கிராம் அளவுக்கு தான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ கொண்டக்கடலை, தண்ணி, அதுக்கேற்ற தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ள அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கும்பரை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அது ஒரே மாதிரி ஒரே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, ஒரே லெவலாக. அப்புறம் ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணும்போது அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது இப்போ சென்னாவும் வெந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிடலாம். அந்த தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டோன்னா சென்னா சூப்பு ரெடி. இப்போது ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை அதில் போட்டுட்டோன்னு ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் அதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும். இதில் நம்ம எந்த வித எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஃப்ரை பண்ணதை ஒரு பவுலில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறம் குக்கும்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. நம்ம சூப்பு ரெடி பண்ணி வச்சோம்ல, அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி யோகர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் யோகர்ட் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை யோகர்ட் இல்லைனாலும் நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சென்னா சாலட் ரெடி.